வணக்கம். நம்ம இந்த ராஜாக்கள் அமரக்கூடிய ஆசனத்தை நம்ம சிம்மாசனம் இல்லைன்னா அரியாசனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு ஏன் சிம்மாசனம் அப்படின்னு பேர் வந்தது? உடனே நம்ம எல்லோரும் சொல்லுவோம், காட்டுக்கு ராஜா சிம்மம், அதாவது சிங்கம் ஆகையினால அதுக்கு சிம்மாசனம்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம சிங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். சிங்கம் பார்த்தோம்னாக்கா எப்போவுமே காட்டில் கூட்டமாக தான் இருக்கும், தனியாக இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, சிங்கத்தோட இதில் பார்த்தோம்னாக்கா பெண் சிங்கம் தான் போயிட்டு பெரும்பாலும் வேட்டையாடி அதோட உணவை கொண்டு வரும். ஆண் சிங்கத்தோட வேலை அதை பிரித்து கொடுக்கறது மட்டும்தானே வழிய சில சமயங்களில் தான் அந்த வேட்டைக்கு போகும். 2. மூணாவது, பல சமயங்களில் ஆண் சிங்கம் பெண் சிங்கம், அதாவது அந்த குட்டி இருக்கு இல்லையா, பெண் சிங்கம் அயர்ந்து இருக்கும்போது அந்த சிங்கக்குட்டிகளை கொன்றுவிடும். 4வது, ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஆண் சிங்கம் அதோட வயசான காலத்தில் ரொம்பவே கஷ்டப்படும். ஸோ இப்படி அதுவும் மட்டும் இல்லாமல் சிங்கம் பார்த்தோம்னாக்கா இந்தியாவில் இந்த கிர் ஃபாரஸ்ட் குஜராத்தில் ஒரு சின்ன போர்ஷன்லேயும் ஆஃப்ரிக்காலேயும் மட்டும்தான் இருக்குது. உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் நேட்டிவாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு அந்த அரசர்கள் உட்காரக்கூடிய இடத்த நம்ம சிம்மாசனம்னு சொல்லுவோமா? ஏன் இது அப்படின்னு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுப்போம். பிரகலாதன் வேண்டுதலோட பேரில் ஹிரண்யகசிபு நரசிம்மனான மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்படுறார். வதம் செஞ்ச உடனே பகவான் நரசிம்மர் அடுத்த ராஜாவாக வரணும்னு சொல்லிட்டு பிரகலாதனை அந்த ஆசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரியுமாறு சொல்கிறார். ஆனால் பிரகலாதன் ரொம்ப பயப்படுறான். ஏன்னா ஹிரண்யகசிபு அந்த ஆசனத்தில் உட்காந்து பல கொடுமைகளை செஞ்சுருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த ஆசனத்துக்கும் அவனுடைய பாவத்தில் பங்கு இருக்குது. ஆகையினால நான் அந்த ஆசனத்தில் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் சொல்லிடுறான். ஸோ அப்போ கொஞ்சம் பகவான் எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா அந்த ஆசனத்தில் உட்காந்தாங்கன்னு அப்போது வரும்போது பிரகலாதன் என்ன பகவான்கிட்ட வேண்டுறாருன்னா, நீ கொஞ்ச நாளே அந்த ஆசனத்தில் உட்காந்து அந்த ஆசனத்தை புதுமைப்படுத்தினேன்னா அதுக்கப்புறமா நான் உட்காடுறேன் அப்படின்னு பிரகலாதன் பகவான்கிட்ட விண்ணப்பிக்கிறார். பகவானும் அதை சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசனத்தில் போய் உட்கார்றார். அப்போது பிரகலாதன் சொல்கிறார், நீ மட்டும் உட்கார்ந்தா போகாது, மகாலட்சுமியோடு உட்காரணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ மகாலட்சுமி அந்த ஆசனத்தில் உட்காரணும். இந்த ஆசனத்தில் உட்காந்தான்னா அதோட பாவம் மகாலட்சுமியை சேரும் இல்லையா? ஆகையினால பகவான் பார்த்தோம்னாக்கா காலை மடிச்சுண்டு மகாலட்சுமியை இடதுபுறம் உட்கார வச்சுக்கிறார். நம்ம நங்கநல்லூர் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் போய் பார்த்து இது பண்ணோம்னாக்கா ஆசனத்தில் நரசிம்மர் உட்காந்துருக்கார். இடது பக்கம் வழக்கமாக மனைவிக்கு வலது பக்கம் தான் கொடுக்கணும். ஆனால் இந்த இடத்துல இடது பக்கத்தில் கொடுத்துருக்கார். ஏன்னா அரியணையில் உட்கார்றார், அதாவது அந்த சிம்மாசனம்னு சொல்லக்கூடிய ஏங்கர் சொல்கிற அந்த இடத்துல உட்கார்றார். ஸோ எங்கே அந்த ஆசனத்தில் உட்கார்ந்தா லக்ஷ்மிக்கு தோஷம் வந்துடும்போது தன்னுடைய இடது தொடையில் மகாலட்சுமியை உட்கார வச்சுக்கிறார். இந்த இடத்துல பார்த்தோம்னா செங்கோலோட, அதாவது தான் அரசன் அப்படிங்கிறதுக்கான செங்கோலோட நம்மளுக்கு சேவை சாதிக்கிறார். இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இந்த ஆசனத்தில் முதல் நரசிம்மமாக நம்முடைய நரசிம்மர் அந்த ஆசனத்தில் உட்கார்றதுனால இந்த ஆசனத்துக்கு பேர் சிம்ஹாசனம் அப்படின்னு பேர். தமிழில் பார்த்தோன்னா அரி அப்படின்னு சொல்லுவோம். அரினா ஆண் சிங்கத்தை குறிக்கும். அதே தான் அரியாசனம் அப்படின்ற பேர் வந்தது. தேங்க்யூ.